இனி பார்க்கணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? அக்கா இருக்கும்போது மட்டும் தினமும் வருவீங்கன்னு சொல்லுவா. அது வந்து சூர்யாக்கு அடிபட்டுருச்சு பத்தியா? அதாம அங்க இங்க எங்கேயுமே போவே இல்ல. அதனால தான் உன்னை பார்க்கவும் வரல. மைனி பேரனுக்கு இப்ப எப்படி இருக்கு? ஆள் வச்சு அடிச்சதா சொல்லியாவோ உண்மையா? ஆமா சம்மந்தி, அதை ஏன் கேக்குறியே? நம்ம ஆணு பிள்ளைக்கு ராணி பாத்திரனால ஒரு மாப்பிள்ளை. அந்த மாப்பிள்ளைக்கு அம்மா தான் ஆள் வச்சு அடிச்சு விட்டா. ஐயோ, என்ன சொல்றிய மைனி? ஆமா, எல்லாத்துக்கும் அவதான் காரணம். சவால் விட்டுட்டு போனா சொன்ன மாதிரியே செஞ்சுட்டா. என் மவ இட்லி கடையும் க்ளோஸ் பண்ணிட்டா. பாவம் என் மவ என்ன வேதனைப்பட்டா தெரியுமா? பாட்டி, அனுமா உன் புருஷனுக்கு இப்ப எப்படிமா இருக்கு? அவருக்கு பரவாயில்ல பாட்டி, வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியம்மா, நானும் வந்து பார்க்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். உங்க அம்மா தான் தினமும் வீட்டிலே இருக்காளா? என்னாலையும் ஜெனியாலையும் வெளியே வரவே முடியலம்மா. கோயிலுக்கு போறேன்னு சொன்னா கூட எதுக்கு அங்க போறா எதுக்கு இங்க போறான்னு ஒரே கேள்வியா இருக்கு. அதனாலதாம்மா வந்து பார்க்க முடியல. நீ எதுவும் தப்பா எடுத்துக்கிடாத. பாட்டி, நான் உங்களை போய் தப்பா எடுத்துப்பேனா? உங்க நிலைமை எனக்கு தெரியாதா? அம்மா அப்படிதான் சொல்லுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் பாட்டி. நானும் இத்தனை நாளா அங்கதானே இருந்திருக்கேன். நான் எதுவுமே நினைக்கல பாட்டி. அப்பா வந்து பார்த்தாங்க. அப்படியாம்மா? மாப்பிள்ள வந்து பார்த்தாவளோ? அவியதான் என்கிட்டயும் சொன்னாவம்மா. அதனால தான் அன்னைக்கு போன் போட்டு கேட்டோம். உனக்கு முதல்ல பார்த்த மாப்பிள்ளைக்கு அம்மா தான் ஆள் வச்சு அடிச்சு விட்டாலாமே. அப்படியாம்மா? ஆமா பாட்டி, எல்லாத்துக்கும் அவங்க தான் காரணம். ரொம்ப மோசமானவங்களா இருந்திருக்காங்க. எங்க அம்மாட்ட ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசுவாங்க. ஆனா அவங்க நல்லவங்களே இல்லை பாட்டி, ரொம்ப மோசம். இப்படிப்பட்டவ எப்படிம்மா மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வாரா? அன்னைக்கு கூட வீட்டுக்கு வந்து ஜெனியை கட்டி தரியலான்னு கேட்டுட்டு போறா. ஐயோ வேண்டாம் பாட்டி, ஜெனி அந்த வீட்டுக்கு மட்டும் கட்டி கொடுத்துட வேண்டாம்னு அம்மாட்ட சொல்லுங்க. இப்போதைக்கு ஜெனிக்கு கல்யாணமே வேண்டாம். அதுலயும் அந்த வீட்டுக்கு ஜெனி போக வேண்டாம். பாவம் பாட்டி, ஜெனி அவ்வளோதான், அவள் லைஃபே ஸ்பாயில் ஆயிரும். ஜெனி, நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்காத. ஏக்கா, எனக்கு கல்யாணமே வேண்டாம், நம்மகிட்ட சொல்லிட்டேன். ஆமாம்மா, எல்லாரும் அப்படிதான் சொல்லியிருக்கோங்க. அப்பாவும் அப்படிதான் சொல்லி வச்சிருக்காவ. ஆனா ராணி என்ன முடிவு எடுப்பான்னு நம்மளுக்கு தெரியலையே. ராணி என்ன வேணாலும் முடிவு எடுத்துட்டு போட்டோம். ஆனா அதுக்கு நம்ம கட்டுப்படணும்னு அவசியம் கிடையாது. கிளிய வளர்த்து குரங்கு கையில புடிச்சு கொடுத்த மாதிரி ஆயிரம். அவ வீட்டுக்கு கட்டி கொடுத்தா நல்லா இருக்க பிள்ளைய நாசம் பண்ணிடுவா. வெளிநாடு நவிய சொல்றதுனால என் மாவ கட்டி கொடுத்துடணும்னு நினைக்கிற மைனி. வெளிநாடோ உள்நாடோ அவ வீட்டுக்கு நம்ம பிள்ளைய கட்டி கொடுக்காண்டா. ஒரு பைசாக்கு ஆமாண்டா. மனுஷி அவெல்லாம் என் பேரனை ஆள் விட்டு அடிச்சிருக்கா பாருங்க. அவ வீட்டுக்குலாம் பிள்ளைய கட்டியே கொடுத்துட கூடாது. ராணி பிடிவாதம் பிடிச்சா நீங்களும் பிடிவாதம் பிடிங்க. கட்டி கொடுக்க வேண்டாம்னு சொல்லுங்க சம்மந்தி. நாங்க அப்படிதான் மைனி சொல்லியானா அவ கேட்க மாட்டேங்கால. திரும்ப அந்த வீட்டுக்கு தான் கட்டி கொடுக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இல்ல வேண்டாம் பாட்டி, அவங்க ரொம்ப மோசமானவங்க. எங்க அத்தையோட கடையை க்ளோஸ் பண்ண வச்சுட்டாங்க. அவரை ஆள் வச்சு அடிச்சிட்டாங்க. 2-3 நாள் அவர் படுத்த இடத்த விட்டு எழும்பவே இல்லை தெரியுமா? இப்பதான் 2 நாளா வேலைக்கு போறாரு. ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு பாட்டி. அதனால தான் சொல்றேன், அந்த வீட்டுக்கெல்லாம் நம்ம ஜெனியை கட்டி கொடுக்க வேண்டாம். ஏக்கா, எனக்கு இப்போதைக்கு கல்யாணமே வேண்டாம்க்கா. எதுக்கு நீயும் இப்படியே சொல்லிட்டே இருக்க? அம்மா சொன்னாங்கன்னா நான் பார்த்துக்கிறேன், நீ ஃப்ரீயா விடு. இல்லை ஜெனி, அம்மா ஒரு தடவை முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க விருப்பத்தை மாற்றிக்கவே மாட்டாங்க. யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அப்பா சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன். அதெல்லாம் பார்த்துக்கலாம்க்கா, அம்மா சொன்னால் கேட்பாங்க. சரி ஜெனி. அனுமா, உன் புருஷனை எங்கம்மா? பாட்டி, அவரு வேலைக்கு போயிருக்காரு. வரதுக்கு ஈவினிங் ஆகும். அப்படியாம்மா? சாயங்காலம் ஆகுமோ? அவ்வளோ நேரம் இருக்க முடியாதே. பரவாயில்ல பாட்டி, கொஞ்ச நேரமாவது இருந்துட்டு போங்க. சரோஜா, நல்லா இருக்கியம்மா? இருக்கும். உன் மகனுக்கு அடிபட்டுருச்சுன்னு கேள்விப்பட்டேம்மா. இப்போ எப்படி இருக்கா? பரவாயில்ல. சரோஜா, வந்தவியலுக்கு காப்பி எடுத்துட்டு வாம்மா. காப்பி வேணா போட்டு கொடுக்க சொல்லி நான் வெளியே போண்டி இருக்கு. இல்லம்மா, அது வந்து ஏம்மா, நான் வெளியே கிளம்பிட்டுக்கே, போயிட்டு வரேன். அது ஒண்ணும் இல்லையா மாவா, அவசரமா வெளியே போறதுக்காக வந்திருக்கா. இல்லனா காப்பி போட்டு தருவா. நீங்க உள்ள போய் அனுபுலட்ட பேசிட்டு இருங்க, நான் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். வேண்டாம் மைனி, காப்பிலாம் வேண்டாம். நான் அவங்க பேரனை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். அனு வேலைக்கு போயிருக்கான்னு சொல்லியாலே, போயிட்டு நாங்கள் பிறவு வந்து ஒரு நாள் பார்க்கோம்.
பாட்டி ஏன் என் கூட பேச மாட்டீங்களா? அப்படிலாம் இல்லம்மா. வாங்க பாட்டி, உள்ள வந்து உட்காருங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம். ஏன் அவர் வந்ததுக்கு அப்புறம் பார்த்துட்டு கூட போகலாம். அதுக்குள்ளெல்லாம் அம்மாலாம் ஒன்றும் வரமாட்டாங்க. வந்தாலும் ஏதாவது சொல்லி சமாளிச்சிடலாம். வாங்க ஜெனி, வாமா. வாங்க ஜெமினி, நான் காபி போட்டு எடுத்துட்டு வரேன். வாங்க பாட்டி. சரிம்மா. சாரோஜாட்ட ஒரு கிளாஸ் காப்பியை தான் அவங்களுக்கு போட்டு கொடுமான்னு சொன்னேன். அதுக்கு எதுக்கு இப்படி கோவப்பட்டுட்டு வெளியே ஓடியானே தெரியல. என்னைக்குதான் மாறுவாளோ? அவனை மட்டும் ஏத்துக்கிட்டா. மாறுமாவ அப்படி என்ன பாவம் செஞ்சா? அவளை என்னைக்கு மறந்து மன்னிச்சு ஏத்துக்கிடுவாளோ? பாவம், அந்த பிள்ளை ரொம்ப வருத்தப்படுது. சாரோஜா ஏன் இப்படி இருக்கா? மற்ற விஷயத்துல எல்லாம் சரியா இருக்கா, இந்த ஒரு விஷயத்துல தான் சரியில்லை. இருக்கட்டும் இப்படியே விட்டா சரி வராது. மாமியாரையும் மருமகளையும் நம்ம தான் சேர்த்து வைக்கணும். ஃபோன் அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. யார் ஃபோன் இது? யாரோ கால் பண்ணுறாங்க. யாரா இருக்கும்? சந்துருவா? சந்துருனா அத்தானோட தம்பி. ஓஹோ, மச்சான் ஃபோன் அடிக்கிறாங்களா? அப்படின்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணி பேசியே ஆகணும். என்னடா வீட்டில் ஆளை காணுமேன்னு பார்த்தேன். ஃபோனில் வராங்களோ என்னன்னு கேட்போம். ஹலோ அம்மா, எப்படி இருக்கீங்க? அப்பா எப்படிமா இருக்காங்க? இப்போ உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, நல்லா இருக்காங்களா? அம்மா கேக்குதா? ஆ, என்னாச்சுமா, உங்க வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு. உங்களுக்கும் உடம்பு சரியில்லையா? என்னாச்சுமா, நான் வேணா வரட்டுமா? ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? பேசலாமா வேண்டாமா? இவர் அத்தை ஃபோனுக்குலாம் கால் பண்ணியிருக்காரு. இப்போ என்ன பண்ணுறது? அப்படியே கட் பண்ணி வச்சிடலாமா? வேண்டாம் வேண்டாம், மச்சான் தானே, பேசுவோம். ஹலோ அம்மா, என்னாச்சு? ஏமா பேச மாட்டீங்க? பேசுங்கம்மா. நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா இல்லையா? அம்மா. ஹலோ மச்சான், அத்தை வெளியே போயிருக்காங்க. மச்சானா? யாரு? நான் தான் ஜெனி பேசுகிறேன். ஜெனியா? அப்படின்னா யாரு? இது கூட தெரியாதா மச்சான்? நான் தான் உங்கள் மாமா பொண்ணு பேசுகிறேன். அனு அக்காவோட தங்கச்சி ஜெனி பேசுகிறேன். ஏய், நீயா? நீ எதுக்காக எங்க அம்மா போன் அட்டன் பண்ணா? மரியாதையா போன் எங்க அம்மாட்ட கொடு. நீ எதுக்கு அடிக்கடி எங்க வீட்டுக்கு வரா? ஹலோ, நீங்கள் ரொம்ப பேசாதீங்க. உங்கள் ஃபோனு அடிச்சிட்டே இருந்துச்சு. பாவமாச்சேன்னு அட்டன் பண்ணி பேசினேன். ரொம்ப பண்ணாதீங்க. அத்தை வெளியே போயிருக்காங்க, அப்புறமா ஃபோன் பண்ணுங்க. என்ன, நீயும் உங்க அக்காவும் வீட்டுக்குள்ள வந்துட்டு எங்க அம்மாவை வெளியே துரத்திட்டீங்களோ? எதுக்காக எங்க வீட்டுக்கு ஓயாம வரீங்க நீங்க? நீ எதுக்காக இப்ப எங்க வீட்டுக்கு வந்திருக்கா? இங்கே பாருங்க மச்சான், நாங்கள் ஒன்றும் சும்மாலாம் வரல. அத்தானுக்கு தலையில் அடிபட்டிருக்குன்னு கேள்விப்பட்டா தான் நானும் பாட்டியும் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். நீங்கள் என்ன வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க? என்னது, என் அண்ணனுக்கு தலையில அடிபட்டிருக்கா? எப்படி அடிபட்டுச்சு? என்னாச்சு என் அண்ணனுக்கு? என்ன பண்ணீங்க? இங்கே பாருங்க, நாங்களாம் ஒன்றும் பண்ணலை. எங்கள் அக்காவுக்கு பார்த்துருந்தாங்கள மாப்பிள்ளை, அவங்களோட அம்மா தான் ஆள் வச்சு அடிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் அத்தையோட இட்லி கடையும் அவங்க தான் க்ளோஸ் பண்ண வச்சுட்டாங்களாம். எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இப்படி தெரியாமலாம் பேசாதீங்க மச்சான். என்னது, எங்க அம்மாவோட இட்லி கடையை க்ளோஸ் பண்ணிட்டாங்களா? என்ன நடக்குதுங்க? எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் அண்ணனுக்கு என்னாச்சு இப்போ? என்ன அங்கே இருந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுறீங்க? உங்கள் அண்ணன்ட்ட ஒழுங்காக பேசுறது கூட இல்லைன்னு எங்கள் அக்கா சொன்னா. இப்போ அடிபட்ட உடனே தான் உங்களுக்கு பாசம் வருதா மச்சான்? ஏன் அடிபடுறதுக்கு முன்னாடி உங்கள் அண்ணன் மேலே பாசம் இல்லையா? ஏய், நீ அதை பத்திலாம் பேசுற வேலை வச்சுக்காத. எல்லாத்துக்கும் காரணம் உங்க அக்கா தான். உங்க அக்காவை கல்யாணம் பண்ணதுனால தான் நான் எங்க அண்ணன் கூட ஒழுங்கா பேசாம இருந்தேன். எங்க அம்மாவும் கோவத்துல இருந்தாங்க. இல்லனா நாங்க எவ்வளவு ஒத்துமையா சந்தோஷமா இருப்போம் தெரியுமா? எல்லாத்தையும் கெடுத்தது உங்க அக்கா தான். இப்போ எங்க அண்ணனையும் அடிச்சிருக்காங்க. அதுக்கு காரணமும் உங்க அக்கா தான். உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன். என்ன ஓவரா பேசுறீங்க? நாங்க என்ன பண்ணோம்? அவங்க ஆள் வச்சு அத்தான அடிச்சிட்டாங்க, அதுக்கு நாங்க என்ன பண்றது? எதுக்காக இப்ப ஏன்ட்ட கோவப்பட்டுட்டு இருக்கீங்க? எங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. எது கேட்கணும்னாலும் அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க. ஏய், ஏன் போன எடுத்து நீ யார்ட்ட பேசிட்டு இருக்க? அத்தை, நான் இந்த பக்கம் வந்தேன்னா போன் அடிச்சிட்டே இருந்துச்சா, யாருன்னு பார்த்தேன்னா சந்துருன்னு பேர் வந்துச்சு. அதான் அட்டன் பண்ணத்த. மச்சான் தான் லைன்ல இருக்காங்க, இந்தாங்க பேசுங்க. சை, மச்சானா மச்சான், என் போனெல்லாம் எடுத்து பேசுற வேலை வச்சுக்கிடாதே. தா போனே. ஃபோன் அடிச்சுது, அதனால தான் அட்டன் பண்ணேன். இல்லைன்னா நான் எதுக்காக உங்கள் ஃபோனை எடுக்க போகிறேன்? இங்க பாரு, போன் என் வீட்டுக்குள்ள அடிக்கும். அதுக்காக நீ அட்டன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. போந்தியா உன் வேலையை பத்தியா போயிட்டே இருக்கணும். தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் தலையிடக்கூடாது. ஐயா சந்துரு, எப்படிப்பா இருக்க? நல்லா படிக்கிறியா ஐயா? அம்மா, அங்க என்னமா ஆச்சு? அந்த பொண்ணு போன்ல என்னென்னமோ சொல்றா. அண்ணனுக்கு அடிபட்டிருக்கான்.
யாரோ ஆள் வச்சு அடிச்சிட்டாங்கன்னு சொல்றா. உங்க இட்லி கடையை வேற க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்றா. என்னமாச்சு? உடனே நான் கிளம்பி வரட்டுமா? சந்துரு அதெல்லாம் வேண்டாயா. நீ நல்லபடியா படிக்கணுங்கக்காக தான் உன்கிட்ட இந்த விஷயத்தையே சொல்லாம இருந்தேப்பா. நீ அவ ஏதோ சொன்னாங்கக்காக அதை நினைச்சிட்டு கிடக்காத. இங்க எந்த பிரச்சனையும் இல்ல. அண்ணன் கூட வேலைக்கு தான் போயிருக்கான். நாங்க எல்லாரும் நல்லா தான் இருக்கோம். மா உங்க கடையை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்கன்னு சொல்றா. யாருமா அது? இந்த மாப்பிள்ளைக்கு அம்மா யாரு? ஊனு ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா. அவங்கள நான் உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறேன். எப்படி அவங்க என் அண்ணன் அடிப்பாங்க? யாரும் கேக்குறதுக்குள்ள நினைச்சிட்டாங்களோ? உடனே நான் கிளம்பி வாரேம்மா. சந்துரு வேண்டாப்பா. நான் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே அண்ணனை அடிச்சவியில போய் அடிச்சிட்டு வந்துட்டேன்ப்பா. நீ இந்த விஷயத்த பெருசா ஆக்காண்டாயா. நீ வரவும் வேண்டாம். எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிடியோம். வீடு சந்துரு, நீ நல்லபடியா படிக்கணும். அதுதான் என்னோட ஆசை. மா அண்ணனை ஆள் வச்சு அடிச்சிருக்காங்க. உங்க கடையை க்ளோஸ் பண்ண வச்சிருக்காங்க. எப்படிமா சும்மா விட முடியும்? நான் உடனே கிளம்பி வரேன். உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கணும். எதுக்காகமா என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லாம இருந்தீங்க? யாரோ சொல்லி எனக்கு தெரிய வருது. சந்துரு அம்மா சொன்ன கேப்பியே கேட்க மாட்டியா? எல்லா விஷயத்துக்கும் ஒரு காரணம் இருக்குப்பா. நீ இதுக்காகலாம் கிளம்பி இங்கே வர வேண்டாம். இங்க இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிடியோம். நீ வரணும்னா அம்மையே சொல்லுவேன். நீ பாட்டுக்கு எதையும் நினைக்காம நீ படிக்கிற வேலையை மட்டும் பாருப்பா. எப்ப பார்த்தாலும் இதே சொல்லுங்கம்மா. எனக்கு ஆத்திரமா வருது. நான் போனை வைக்கிறேன். என் அண்ணனை ஆள் வச்சு அடிச்சிருக்காங்க. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? யார் அவங்க? உங்களை சும்மாவே விடக்கூடாது. ஏய் இப்போ உனக்கு சந்தோஷமா? எதுக்காக ஏன் போனல நீ அட்டன் பண்ணியா? போன அட்டன் பண்ணது இல்லாம எல்லா விஷயத்தையும் என் மொழிட்ட எதுக்கு சொன்னா? என் பிள்ளைட்ட எனக்கு சொல்ல தெரியாதா? நீ தான் அங்க இருந்து வந்து சொல்லுவியா? அத்தை உங்க போன் அடிச்சுட்டே இருந்துச்சு. நீங்க வெளியே போயிருந்தீங்கல்ல. நான் யார் ஃபோன் பண்றான்னு பார்க்க தான் வந்தேன். மச்சான் பேர் அதுல இருந்ததுனால அட்டன் பண்ணி பேசினேன். மச்சான் தான் எதுக்கு நீ ஃபோன் அடிக்கா, எதுக்கு இங்க வந்தான்னு கேட்டாங்களா. நான் இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் வந்தேன்னு சொன்னேன். நீங்க அவர்கிட்ட சொல்லலைங்கிற விஷயம் எனக்கு தெரியாதத்த. வாய மூடு. அதிக பிரச்சனை தானே பண்ணிட்டு இருப்ப. உன் அக்கா என் குடும்பத்துக்குள்ள வந்து குடும்பத்தையே பிரிச்சா. நீ என் குடும்பத்துக்குள்ள வந்து கலவரம் பண்ணலான்னு பாக்குறியோ? என் மோவே நல்லபடியா படிச்சுட்டு இருக்காது உனக்கு பொறுக்கலையோ? அவனை படிக்க விடாம பண்ணிடலான்னு பாக்குறியோ? அத்தை அவ தான் சொல்றாள் தெரியாம போன் அட்டன் பண்ணிட்டா. நீ அப்படிலாம் பண்ண மாட்டாத்த. நீ வாய மூடு. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். சாராஜா சின்ன பிள்ளைமா ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டா. வா போன்னு அவளுக்கு தெரியாதுமா. ஏன் போன்னு நினைச்சு அட்டன் பண்ணிருப்பா. நீ வாய மூடுமா. நீ கொடுக்க இடம் தான். என் வீட்டுல வந்து மொத்தமா ஆடிட்டு கிடக்கு. எனக்கு தான் சோதனையா இருக்கு. என் மோன்ட்டு இந்த விஷயத்த சொல்லக்கூடாது தெரிஞ்ச கோபுரான்னு நான் மறைச்சு வச்சிருந்தேன். இவன் என் போன அட்டன் பண்ணி இங்க பேர்ல எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டா. அவன் இப்ப என்னை பத்தி என்ன நினைப்பான்? அம்மா நம்மகிட்ட எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டேங்கன்னு நினைப்பான். இவளுக்கு இதெல்லாம் என்ன தேவையில்லாத வேலை? என் போன அடிச்சு அடிக்குது. இவ எதுக்கு அட்டன் பண்ணணும்? அத்தை நான் ஃபோன் அடிச்சிட்டு இருக்கேன்னு பார்க்க தான் வந்தேன். அவங்க கால் பண்ணாங்களா, அதான் அட்டன் பண்ணேன். ஒருவேளை ஏதாவது எமர்ஜென்சியா இருந்தா என்ன பண்றது? நீங்களும் வீட்ல இல்ல. இங்க பாரு, நீ வந்து காரணம் சொல்லிட்டு இருக்காண்டா. ஏன் போன நீ அட்டன் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. என் பிள்ளைகள்ட்ட நான் என்ன பேசணும் என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியும். அதிக பிரசங்க மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கா. சரோஜா ஏதோ தெரியாம பண்ணிட்டாமா. சின்ன பிள்ளை மாதிரி விடுமா. எத்தே உங்களுக்கு இந்த விஷயத்துல ஒண்ணும் தெரியல. என் மகன் எங்கேயோ ஒரு இடத்துல தங்கி படிச்சுட்டு கிடக்கான். இதை கேள்விப்பட்ட உடனே நான் கிளம்பி வாரேங்க. அவன் படிப்பை விட்டுட்டு நானே நகை அடகு வச்சு அவனை படிக்க வச்சுட்டு இருக்கேன். படிப்பை கெடுக்க தானே இந்த வேலை. அதாம்மா ஏதோ சின்ன பிள்ளை புத்தியில பண்ணிட்டா. நீ அப்படி செய்ய மாட்டாமா. விடுமா. ரொம்ப ஏசாத பிள்ளை அழுதுருவா. இந்த மாதிரிலாம் பண்ணாதேன்னு அவட்ட சொல்லி வைங்க. உங்களுக்காக தான் அமைதியா இருக்கேன். ஜெனிமா பாட்டி அத்தை எதுக்காக இப்படி கோவப்படுறாங்க? நான் என்ன பண்ணிட்டேன்? ஃபோன் வந்துச்சு, அதை அட்டன் பண்ணி பேசினது தப்பா? இவங்க இந்த விஷயத்தெல்லாம் சொல்லாம இருப்பாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைச்சேன். மச்சான் தான் எதுக்கு இங்க வந்திருக்கா, என் வீட்டுக்கு ஏன் வரான்னு கேட்டாங்க. அதனால தான் நான் அப்படி சொன்னேன். சும்மா தான் அக்காவை பார்க்க வரேன்னு சொன்னா அதுக்கு ஏதாவது சொல்லுவாங்க. அதான் மாமாக்கு அடிபட்டுருக்குல, அதை பார்க்க வந்தேன்னு சொன்னேன்னா அவங்களுக்கு அந்த விஷயம் தெரியாம இருந்திருக்கு. அத்தை என்னடான்னு கோவத்துல பேசிட்டு போறாங்க. ஜெனிமா அது சரோஜா ஏதாவது காரணத்துக்காக தான் உன்ட்ட சொல்லாம வச்சிருப்பா. நீ யார் போனையும் அட்டன் பண்ணி பேசாதம்மா. அடிச்சா அடிச்சிட்டு போட்டோன்னு விட்டுரு. அப்படிதான் பண்ணியிருக்கணும் பாட்டி. அங்க ஏதாவது எமர்ஜென்சியா இருந்திருக்கணும். நான் படுக்க கண்டுக்காம போயிருக்கணும். அப்ப தெரிஞ்சிருக்கோம் இவங்களுக்கு. ரொம்ப தான் பேசுறாங்க அத்தை. அக்கா எப்படிதான் இந்த வீட்டுல இருந்து சமாளிக்கிறாளோ. ஜெனி அப்படிலாம் பேசாத ஜெனி. அத்தை காதல இருந்தா அதுக்கும் கோவப்படுவாங்க. அமைதியா இரு. நீ இப்படி இருக்கிறதுனால தான்க்கா எல்லாரும் உங்ககிட்ட இப்படி இருக்காங்க. நீயும் எதிர்த்து பேசு, அதான் நல்லது. பாட்டி வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். இங்க இருந்தா எல்லாரும் ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. ஜெனி அப்படிலாம் இல்ல ஜெனி. அத்தை எதுவும் சொல்ல மாட்டாங்க. இங்கேயே இருங்க, பிறகு போலாம். இல்லக்கா டைம் ஆச்சு, அம்மா வந்துருவாங்க. நானும் பாட்டி போயிட்டு வரேன். இன்னொரு நாள் வாரோம். நீ இப்படி எல்லார்ட்டையும் திட்டு வாங்கிட்டே இருக்காதக்கா. எதிர்த்து பேசு, அப்பதான் உனக்கு நல்லது.